ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம். நல்ல நல்ல கதைகள் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, கேளுங்க, கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கதையை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அவள் விழித்திருந்தாள் அப்படிங்கிற ஒரு அருமையான குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அடுத்த பகுதியை இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 3, அத்தியாயம் 7. அன்று மாலை 4 மணிக்கு பட்டப்பாவும் நர்மதாவுமே பூரணியின் வீட்டுக்கு வந்தார்கள். அக்கா எங்களை சினிமாவுக்கு போக சொன்னா என்று கூறினான் பட்டப்பா. நல்ல காதல் சினிமாவை கூட்டிட்டு போ என்றான் பாலு. காதல்ல நல்ல காதல் கெட்ட காதல்னு இருக்கா என்ன? ஒண்ணு காதல்னு இருக்கு, இல்ல காமம்னு கேட்டிருக்கேன். முந்தினது உயர்வானது, பிந்தினது மட்டமானது. பூரணி சிரித்தபடி சொன்னாள். இப்ப சினிமால காதல் வர்றதில்ல, காமம்தான் ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் ஆண்கள் கற்பழிக்கவே அந்த ஒரு காரணத்துக்காகவே பிறந்த மாதிரி பிறந்தவங்கிற நிலையில ரேப் காட்சிகள் இல்லாம சினிமா இல்ல. நடிப்பாக இருந்தாலும் அந்த காட்சிகள் எனக்கு வருத்தமாக இருக்கு. அந்த கடவுள் பெண் வர்க்கம்னு ஒன்ன ஏன் சிருஷ்டி செஞ்சான்னு நினைச்சுக்கிறேன். பொம்மநாட்டிய மிகவும் கேவலப்படுத்துற மாதிரி சம்பந்தம் இல்லாம இந்த கன்றாவிய பார்க்க வேண்டியிருக்கு. திரும்பவும் படபடவென்று பேசினாள் பூரணி. பேச்சிலே அவள் ரொம்ப கெட்டிக்காரி. நர்மதா அசந்து போய் நின்றாள். எந்த விஷயத்தையும் லஜ்ஜைப்படாமல் வெகுளித்தனமாக அவள் பேசுவதை ரசித்தாள். நீங்களும் வாங்கோக்கா என்று அழைத்தாள் நர்மதா. நீ போடி, நாங்க எதுக்கு? ஆட்டபாட்டம் எல்லாம் ஓஞ்சி ஒரு பிள்ளை பெத்துக்க போறேன். கொஞ்சம் நிம்மதியா படுத்து தூங்கணும். இவரு காஃபின்னு உசுர் எடுத்துருவாரு. நீ ஜாலியா போயிட்டு வா போ. நீங்க வாங்களே சார் என்று பாலுவை கூப்பிட்டான் பட்டப்பா. போயிட்டு வாங்க, கொஞ்சம் அவளை தனியா விட்டுட்டு உட்காருங்கோ என்றாள் பூரணியும். சினிமா தியேட்டர் நிரம்பி வழிந்தது. ஒரு வரிசையில் கடைசியில் ஒரு சீட்டு காலியாக இருந்தது. பின்புற வரிசையில் 2 சீட்டுகள் இருந்தன. முதலில் பட்டப்பாவும் நர்மதாவும் பின்புற வரிசையில் உட்கார்ந்தார்கள். கடைசி சீட்டு காலியாக இருந்ததில் பாலு உட்காரச் சென்றான். அந்த வரிசையில் பெண்களே இருந்ததால் இவன் வருவதை அவர்கள் விரும்பவில்லை. ஆகவே நர்மதா அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்தாள். தனியாக உட்கார்ந்திருக்க நர்மதாவுக்கு என்னவோ போல இருந்தது. விளக்குகள் அணைந்தன. படம் ஓட ஆரம்பித்தது. வழக்கமான டூயட், ஓடிப்பிடித்தல், அணைத்தல். பின்புறம் இருந்து ஒரு கை இருட்டில் அவள் தோளை தொட்டது. நர்மதா புல்லரித்து போனாள். கணவன்தான் என்று நினைத்தாள். அந்த கை அவள் கழுத்தில் சுருண்டிருந்த முடியை வருடி கொடுத்தது. பிறகு சிறிது நேரம் ஒன்றுமில்லை. திரும்பவும் தன்னை அந்த கரம் தொட வேண்டும் என்று ஏங்கினாள் அவள். இடைவேளையின் போது சீட்டில் பட்டப்பா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். இவளை குறும்புடன் திரும்பி பார்த்த பாலு, கூல்ட்ரிங்க் சாப்பிடுறியா என்று நர்மதாவை கேட்டான். நர்மதா குழப்பத்துடன் தவித்தாள். கணவன் தூங்குகிறான். என்று தலையை ஆட்டி வைத்தாள். இதற்குள் பட்டப்பா விழித்துக் கொண்டு விட்டான். ரொம்ப நாளிய தூக்கமோ? என்னவோ அப்படியே அசந்து போச்சு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறதே இல்ல. அக்கா தொந்தரவு பிடிக்காம இங்க வந்தேன் என்றான் அவன் தன் மனைவியிடம். இருட்டில் தன்னை பரிவுடன் தொட்ட அந்த கை பாலுவினுடையதா? என்ன தைரியம் இருந்தால் இப்படி தொட முடியும்? சரி, தொட்டால்தான் என்ன? எத்தனை நாளைக்கு இப்படி வருகின்ற இருக்கிறது? அந்த சாயிராமே தேவலை. அவர் பேச்சை கேட்டுக்கொண்டு சினிமாவிலே சேர்ந்திருந்தா எத்தனை பெரிய நடிகர் எல்லாம் என்ன தொட்டு இருப்பா? மறுபடியும் இருட்டு. இப்போது முதலிரவு காட்சி. வழக்கம் போல பால், பழம். கஷ்டம் கஷ்டம். இதெல்லாம் காண்பிக்காவிட்டால் என்ன தலையா வெடித்துவிடும். பல வீடுகளில் இதெல்லாம் இப்போது கிடையாது. மனைவியை அழைத்துக் கொண்டு எங்கேயாவது கிளம்பி விடுகிறான். நர்மதா சலித்துக் கொண்டாள். பக்கத்தில் இருந்த பெண்களும் இதை விரும்பவில்லை. நம்ம பொண்ணு கூட உட்கார்ந்து சினிமா பார்க்க முடியல, இப்போ மானம் போகுது என்று ரகசிய குரலில் ஆங்காரமாக பேசினாள் அந்த மூதாட்டி. முதல் இரவில் ஆரம்பித்த காட்சிகள் படிப்படியாக மனைவியை கொடுமைப்படுத்துவது வரையில் நீண்டன. என்ன கதைன்னு சினிமா எடுக்கிறானுங்க? ஒன்னும் காதலும் ஊதலும் இல்லனா பொம்மை நாட்டி பிளிய வழுதுண்டு நிக்கணும். அதை பார்த்துட்டு நாமளும் அழணும். ஆதியிலே சீதை திரௌபதி அழுதது போறல. இன்னி வரைக்கும் நாமளும் அழனும்னே கதை எழுதி படம் எடுக்கிறாங்க. மூதாட்டியதான் பேசினாள். பாலுவுக்கு படத்தை விட நர்மதாவே சுவாரஸ்யமாக இருந்தாள். அவள் தலையில் இருந்து கட்டு மல்லிகை கும் என்று மணத்தது. பட்டப்பா, உன் பொண்டாட்டி ரொம்ப அழகடா.
என்றான் அவனை ரகசியமாக கிள்ளியபடி பாலு. அப்படியா என்று கேட்டான் கிட்டப்பா. அப்ப உனக்கு ஒண்ணும் தெரியலையாடா? 6 மாசத்துக்கு மேல அவளோட குடித்தன நடத்துற. இந்த மாதிரி அழகு தெய்வத்தை கீழே நடக்கவே விடக்கூடாதுரா. கையில வச்சுண்டு தாங்கணும். அவகிட்ட நான் ஆசையாதான் இருக்கேன் என்றாள் பட்டப்பா. அதற்கு மேல் அங்கே அதிகமாக பேச முடியவில்லை. பக்கத்தில் எதிர் சீட்டு பெண்களை ஏதோ சாக்கில் காலால், கையால், விரல்களால் தொட விரும்பும் ஆண்கள். ஒரு பெண் படீரென்று திரும்பி வெடுக்கென்று ஒருத்தனை முறைத்து பார்த்துவிட்டு தன் பின்னலை எடுத்து முன்னே போட்டபடி, து மானகெட்ட ஜன்மம் என்று சற்று உறக்கவே முணுமுணுத்தாள். திரையில் எத்தனை விகாரமான காட்சிகள் ஓடினாலும் மனதை கட்டுப்படுத்த தெரியாத விகார வக்கர புத்தி மலிந்தவர்கள் நாட்டில் மலிவாக இருப்பதே இதற்கு காரணம். படித்தவள், மிக படித்தவள் மாதிரி இருந்த ஒரு அம்மாள் பின்னலை போட்டுக்கொண்ட பெண்ணிடம் சொன்னாள். பாலுவுக்கு சுரீர் என்றது. நர்மதா மறுபடியும் அந்த கரம் தன்னை தீண்ட வேண்டும் என்று விரும்பி அடிக்கடி திரும்பி பார்த்தாள். பட்டப்பா அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இவர்கள் வீடு திரும்பும் போது பூரணியும் கங்கம்மாவும் வாசலில் உட்கார்ந்திருந்தார்கள். கவிந்திருந்த பன்னீர் மரத்தில் வெள்ளை மலர்கள் வாசம் வீசின. மரத்தில் அடைந்திருந்த குருவிகள் பொழுது விடிந்து விட்டதாக நினைத்து கத்தின. அதோ வந்தாச்சு என்றபடி கங்கம்மா கிளம்பினாள். ரொம்ப சோர்ந்து போயிருக்க, மோராவது சாப்பிட்டுட்டு தூங்கு சொல்லிக்கொண்டே கங்கம்மா தன் வீட்டுக்குள் சென்றாள். பூரணி உண்டாகி இருப்பது போல் நர்மதாவும் இருக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். ஏழுமலையானே, கண்ண தெரடா அப்பா. மங்கிய நெய் விளக்கின் ஒளியில் ஏழுமலையான் நகை சிந்திக் கொண்டிருந்தான். ஸ்ரீயத் காந்தாய என்று கங்கம்மா ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்தாள். நான் பலகாரம் பண்ணியாச்சு, நீங்க சாப்பிடுங்கோ. நர்மதா, மறக்காம பாலை எடுத்துட்டு போ. படத்தின் முன்பாக சீனி இட்டு ஏலம் போட்டு காய்ச்சிய நைவேத்தியம் பண்ணிய பால் மூடி வைக்கப்பட்டிருந்தது. நர்மதா கணவனுக்கு பரிமாறினாள். நீயோ என் கூடவே வந்துரு என்று அவளை வற்புறுத்தி தன் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டான். உனக்கு நல்ல புடவையா 4 வாங்கலாம்னு பாக்குறேன். காஞ்சிபுரம் போய் பட்டு புடவைகளா வாங்கலாமா இல்ல இங்கேயே வாங்கலாமா என்று கேட்டான் பட்டப்பா. எனக்கு புடவை ஒண்ணு வேண்டாம் என்றாள் நர்மதா. ஏன்? இருக்கிற புடவைகளே பீரோவுல மக்கிண்டு இருக்கு, மேல மேல வாங்கி மக்க வைக்கணுமா? பட்டப்பா அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். அளவற்ற சோகம், ஏமாற்றம் அந்த முகத்தில் அப்பி கிடந்தது. இப்படியெல்லாம் என்னை ஏமாற்ற முடியாது. இனிமேல் இந்த உலகத்திலே நான் ஏமாறுவதற்கு என்ன இருக்கு? புடவையும் நகையும் வேள வேலைக்கு சோறும் வாழ்க்கையில் நிறைவை தந்துவிடாது. நர்மதா கண் கலங்கியபடி எழுந்து விட்டாள் பாதி சாப்பாட்டிலேயே. சாப்பிடு நர்மதா, பிளீஸ் உட்காரு. தெரியாம கேட்டுட்டேன். உனக்கும் பசிக்கும் நர்மதா, ராத்திரி தூக்கமே வராது. அப்ப அவளுக்கு கோபம் வந்தது. பரபரவென்று எல்லாவற்றையும் எடுத்து மூடி வைத்தாள். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிய பாலை மட்டும் சாப்பிட்டாள். அதில் கொஞ்சம் மிச்சம் வைத்து அவனிடம் கொடுத்தாள். நீ சரியா சாப்பிடலையே, பாலையாவது சாப்பிடேன் என்றான் பட்டப்பா. இப்போது அவர்கள் இருவரும் படுக்கை அறைக்குள் இருந்தார்கள். பகவானின் பிரசாதம் சாப்பிட்டாலாவது என்னுடைய தகிப்பு அடங்குமான்னு பாக்கிறேன் என்றாள் நர்மதா. பட்டப்பா விக்கித்து போய் நின்றான். அவனுக்கு புரிந்தது. நர்மதா, உன்னை நான் வேணும்னு ஏமாத்தல. எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்னு எங்க குடும்பத்துல யாருக்குமே தெரியாது. வெளியில சொல்லக்கூடிய குறை இல்லையே இது. எனக்கு அம்மா அப்பா இல்ல, அக்கா வீட்டுல வளர்ந்த, பெரிய படிப்பாளியும் இல்ல, நிறைய சிநேகிதர்கள்ங்கிற வியாபகமும் கிடையாது. பெண்களை கண்டா மனசுல ஒரு மலர்ச்சி ஏற்படும். அவங்களோட சௌந்தரியத்துல ஒரு ஈடுபாடு வரும். அவ்வளவுதான். சரீர சுகத்துல திளைக்கணும்னு எனக்கு நினைப்பே ஏற்படுறதில்ல. எனக்கு ஆசை இருக்குதே, என்ன அது சுட்டு பொசுக்குதே என்று அவள் அலற நினைத்தாள். ஆனால் தேம்பி தேம்பி அழுதாள். இரவு நகர்ந்து கொண்டிருந்தது. வெகு நேரம் இருவரும் மௌனமாக இருந்தார்கள். பூரணி பாலுவிடம், பாவம் அந்த பொண்ணு, எப்படி எப்படியோ இருக்க வேண்டியவ இந்த குரங்கு கிட்ட அகப்பட்டு கசங்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். பாலு நர்மதாவின் நினைவாகவே இருந்தான். பூரணியின் பக்கத்தில் மிக நெருக்கமாக நின்றாலும் அவள் நர்மதாவை போலவே தோன்றினாள். திடுமென்று நர்மதா கேட்டாள், நான் எங்க அம்மா ஊருக்கு போயிட்டு வரேன். சரி, எப்ப வருவ என்று கேட்டான் பட்டப்பா. அவள் பதில் பேசவில்லை. வருவியா நர்மதா? அவள் இப்போது கண்கள் கலங்கினாள். அவள் திடீரென்று குலுங்கி சிரித்தாள். அம்மாவானா ஒவ்வொரு கடுதாசியிலையும் நீ குளிச்சுட்டு இருக்கியான்னு எழுதிட்டு இருக்கா. உங்க அக்கா தினமும் ஏழுமலையான என் வயிற்றுல ஒரு பூச்சி போட்டு உண்டாகணும்னு வேண்டிக்கிறா. எனக்கு சிரிப்பா வருது. பிள்ளை பேரு இந்த காலத்துக்கு அனாவசியமா இருக்கலாம், ஆனா அந்த காலத்து மனுஷங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம்.
அவ எதிர்பார்க்கறதுல ஒரு தப்பும் இல்ல என்றான் பட்டப்பா. மணி 2க்கு மேல் இருக்கலாம். பட்டப்பாவும் நர்மதாவும் படுத்து விட்டார்கள். அன்று இரவில் பாலு பூரணியை நச்சரித்தான். ச்சே, என்னங்க இது, மசகையில சோறு தண்ணி இல்லாம அவசப்படுறேன், இப்ப என்ன இது வேண்டி கிடக்கு என்று கூறிவிட்டு அவள் தள்ளி படுத்துக் கொண்டாள். பொழுதும் விடிந்தது. அத்தியாயம் 8. கங்கம்மா விதவிதமாக பலகாரங்கள் செய்து நர்மதாவையும் பட்டப்பாவையும் ஊருக்கு அனுப்பி வைத்தாள். மசக்கென்னு பிறந்தாத்துக்கு போவா, நீ வெறுமனே போற, திரும்பி வரச்சையாவது. நர்மதாவுக்கு இதை கேட்டு கேட்டு இந்த வார்த்தைகள் அலுப்பை தந்தன. பூரணியும் இதை கேட்டு மனம் சலித்து நின்றாள். திடீரென்று வந்து நிற்கும் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் பார்த்து வெங்கலட்சுமி பூரித்தாள். நன்னா பெருத்துட்டடி, புதுசுல அப்படிதான் இருக்கும், அவன்தான் அப்படியே இருக்கான், அவனுக்கு சேர்த்து நீ பெருத்துட்ட. நர்மதா எப்போதும் போலத்தான் இருந்தாள். மகளின் சோர்வை கூட அவள் கவனிக்கவில்லை. அண்ணாவுக்கு பணக்கார தங்கை வந்திருக்கிறாள், அவள் செலவில் நிறைய சினிமா பார்க்கலாம் என்றுதான் நினைத்தான். பட்டப்பா உடனே கிளம்பி விட்டான். அங்கே இங்கே கடன் வாங்கி மாப்பிள்ளைக்கு விருந்து வைத்தாள் வெங்கலட்சுமி. நர்மதா வந்திருப்பது எப்படியோ சாய்ராமுக்கு தெரிந்து விட்டது. என்ன சமாச்சாரம் என்று கேட்டபடி உள்ளே வந்து உட்கார்ந்தான். சொல்லுங்கோ என்றாள் நர்மதா. நீதான் சொல்லணும், புதுசா கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோட இருந்துட்டு வந்திருக்க, புது புது அனுபவங்கள்லாம் இருக்கும். இந்த அனுபவங்களை அயலானோடு பரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ச்சே, என்ன கேவலமான புத்தி அவனுக்கு. என்ன ஒன்னும் பேச மாட்டேங்கிற, பெரிய பணக்காரி ஆகிட்ட, அப்படியே தகதகன்னு ஜொலிக்கிற பாரு. முன்ன மாத்திரம் என்ன கொத்திண்டு போற லட்சணம், அடிச்சாம் பிரைஸ். நீங்க வெளியே போங்க என்று சுட்டு விரலை உயர்த்தி அவனுக்கு வாசலை காண்பித்து விடலாம். ஆனால் எதுக்கு இந்த அல்பனோடு விவகாரம் என்று பேசாமல் இருந்தாள் நர்மதா. என்ன வந்ததும் வராததுமா அவன் புருஷன் கிளம்பிட்டாரு, அவருக்கு ஊர்ல எத்தனையோ ஜோலி, உன்னை விட்டுட்டு. நர்மதாவுக்கு அதற்கு மேல் கேட்க பிடிக்கவில்லை. அம்மா, கடத்தெருவுக்கு போகணும் நீயே. சரி, அப்ப நான் வரேன் என்றபடி சாய்ராம் எழுந்தான். உன்னை மறக்கலேடினா என்று கருவி கொண்டு போகிற மாதிரி அவளை ஒரு தினுசாக பார்த்து கொண்டே வெளியேறினான். வெங்கலட்சுமி அவள் சமைக்கிற வீட்டுக்கு கிளம்பி சென்றாள். இந்த உடம்ப பார்க்க எத்தனை பேருக்கு ஆசை. இங்கே சாய்ராம், அங்கே பாலு, நடுவிலே தாலி கட்டிய கணவன் ஒன்றுக்கும் உதவாதவன். ஆண்கள் மீதே பழி தீர்த்து கொள்ளலாமா? அவர்களை அணுவணுவாக வதைக்கலாமா? ஆசை காட்டி ஏமாற்றலாமா? மனம் ரொம்பவும் விகாரப்பட்டு போயிற்று. சாய்ராமோ பாலுவோ யாரோடவாவது சிநேகிதமாக இருந்து ஒரு பிள்ளையை பெற்று கங்கம்மாவிடம் இந்தாங்கோ உங்க மருமா என்று மடியிலே போட்டு விடலாமா? இந்தாமா உன்னோட பேரன் என்று அம்மாவின் மடியில் போடலாமா? தம்பி பிள்ளைன்னு அந்த அம்மா சீராட்டிட்டு சாகட்டுமே, பெண் ஒழுங்காக பெத்தது என்று இந்த அம்மா சீராட்டி பாராட்டட்டுமே. அவள் பாரதம் படித்திருக்கிறாள். இப்படியும் உண்டா, எப்படி இதை ஒத்துக்கொண்டார்கள் என்று நினைத்து பார்த்திருக்கிறாள். அந்த பெண்களுக்கு ஏற்பட்ட துர்பாக்கியத்திற்கு விடிவு மோட்சம் இருந்தது. அவர்களையும் ஏசுகிறவர்கள் ஏசினார்கள், போற்றினவர்கள் போற்றினார்கள். இன்னும் கொஞ்ச நாளில் மனசை இப்படி அலையவிட்டால் தானே போய் வலுவில் சாய்ராமிடம் சரணடைந்து விடுவோம் என்று அவளுக்கு தோன்றியது. அம்மாவுக்கு தெரிந்தால் கன்னம் கன்னம் என்று அறைந்து கொள்வாள். அடி தட்டுவாணி சிரிக்கி, உனக்கு பழைய புத்தி போகலடி. பணக்காரனா சாய்ராம விட சின்னவனா புருஷன் கிடைச்சும் உன்னோட ஈன புத்தி போகலையே என்று மோதி கொள்வாள். தேடினியே அழகான மாப்பிளைய, பணத்தை கொண்டு போய் உடப்புல போடு. அதுக்கு மேல் என்ன சொல்ல முடியும்? நர்மதா வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு கிளம்பினாள். நேராக அம்பாள் சன்னதிக்கு போனாள். எந்த கஷ்டமும் குறையும் அம்மாவிடம் சொன்னால் தீர்ந்து போகும், வலு குறைந்துவிடும் என்கிற நம்பிக்கை அனைத்து குழந்தைகளுக்கும் இருக்கிறதில்லையா? வெறும் அம்மாக்களே குழந்தைகளுக்கு பக்கபலமாக இருக்கிற போது ஜெகன் மாதாவாக உலகத்துக்கு தாயாக இருக்கிறவள் எப்படிப்பட்ட காருண்ய மூர்த்தியாக இருக்க வேண்டும்? சந்நிதியில் கூட்டமில்லை. ஒற்றை முல்லைச்சரம் கழுத்தில் துவள, தங்க பொட்டு மின்ன, அரக்கு பாவாடை கட்டிக்கொண்டு பரம சாந்தமாக அவள் நின்று கொண்டிருந்தாள். விளக்குக்கு எண்ணெய் விட்டாள், திரியை தூண்டிவிட்டாள். 2-3 சின்ன பையன்கள் பிள்ளையார் சன்னதியில் யாரோ உடைக்கிற சிதற்காயை பொறுக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். குருக்கள் தூணில் சாய்ந்தபடி யாரோடோ சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தார்.
பெரிய மனுஷாலத்து பையன் ஒருத்தன் வேறு ஜாதி பெண்ணோடு சிநேகிதமாக இருக்கிற சமாச்சாரமாக இருக்கவே குருக்கள் போட்டு அக்கறையாக கேட்டுக்கொண்டிருந்தார். நடுநடுவில் நமக்கேயா வம்புன்னு வேற பேசிக் கொண்டிருந்தார். நர்மதா விளக்குச் சுடரில் அம்பாளை தீர்க்கமாக பார்த்தாள். அடியே அம்மா, தாயே, உன்னை எத்தனை முறை சுத்தி சுத்தி வந்திருக்கிறேன், எத்தனை பூ வாங்கி போட்டிருக்கிறேன். நல்ல ஆம்படையானா வருவான்னு இதோ உனக்கு பூஜை பண்றாரே இந்த குருக்கள், எத்தனை தரம் அவர் சொல்லியிருப்பார். இவர் சொன்னதும் போய், நீயும் போய். யாரோ ஒரு பக்தர் பாடிக்கொண்டே வந்தார். வந்தெனது முன்னின்று மாந்தருமாக வல்லினையை மாற்றுவாயே, 6 மணி வாளினுரை தாரைகள் போல நிறை ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாணி அபிராமியே. பூர்வி கல்யாணி குலைந்து குலைந்து தென்றலாக வீசியது. அம்பிகை மந்தகாச முகத்துடன் பக்தரை பார்த்தாள். நர்மதாவுக்கும் அவளுடைய சிரிப்பு புரிந்தது. அவர் அங்கிருந்து நகர்ந்தவுடன் மறுபடியும் இவள், சிரிக்காதே, எதுக்கு சிரிப்புதான், இன்பம் துன்பம் வாழ்வு தாழ்வு எதுக்கும் சிரிப்புதான் உனக்கு. இப்ப உன்னால நான் பாவம் பண்ணிடுவேனோன்னு பயந்து செத்துன்னு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் வெந்து தனியற. ஆம்பளன்னா வீட்டை தேடிட்டு போயிடுவான், அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவான். அவன் மேல ஒண்ணும் ஒட்டுறதில்லையாமே, சாஸ்திரம் சொல்றதான். பொம்மநாட்டி நெருப்பு மாதிரி இருக்கணும்னு. நெருப்பா இருந்தா தானே சட்டுன்னு எரிஞ்சும் போயிடலாம். நெருப்பு குழி விம்ம விம்ம மனசுக்குள் அரற்றியவள் விம்மி அழுதாள். அலறியா என்ன? இந்த ஊருக்கு வந்ததிலிருந்து யாருடைய நினைவு மனசை போட்டு உழுப்பறதோ அந்த சாய்ராம் சிரித்து கொண்டே எதிரில் நின்றான். இல்லையே, கண்ணில என்னவோ விழுந்துட்டா போல இருக்கு. சொல்லிக்கொண்டே தூணில் இருந்த குங்குமத்தை எடுத்து இட்டுக்கொண்டபடி வெளியே வந்தாள். சுவாமி சன்னதியை அதற்குள் பூட்டி விட்டார்கள். வரும்படி இருந்தால் சுவாமி சற்று நல்ல காற்றை சுவாசிக்க திறந்து வைப்பது வழக்கம். இல்லையெனில் அவரை கம்பி கதவுக்கு அப்பால் தள்ளிவிடுவது வழக்கம். அப்புறம் சுற்று கோயில்களில் விளக்கே இல்லை. நல்லெண்ணெய் 20 விற்கிற போது யார் தீபம் போட போறார்கள்? ஒன்னும் தெரியவில்லை. பிள்ளையாரா, தட்சிணாமூர்த்தியா, இல்லை துர்க்கையா? எல்லாம் பிரம்மம்தான் என்று ஒரு கிளம் சொல்லிக்கொண்டே போயிற்று. கொஞ்சம் உட்காருவோமே. அங்கே இருந்த கல்லில் உட்கார்ந்தான். அவளும் எதிரில் உட்கார்ந்தாள். இந்த மூக்கும் கண்களும் உதடுகளும் எப்படி இவ்வளவு அளவோடு இவளுக்கு வாய்ச்சது என்று அதிசயித்தான் சாய்ராம். ஆத்துக்காரர் இல்லாம விட்டுட்டு போயிட்டான்னு அம்பாள் கிட்ட சொல்லிண்டு அழுதியாக்கும். என்கிட்ட மறைக்கிற நீ, அவன் ஒரு ரசனை கெட்ட ஜென்மம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்றான் அவன். அவள் கீழே கிடந்த குச்சியால் மணலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்தாள். அதானே கோபம் உனக்கு? இல்ல, பின்ன அவர் எங்க இருந்தா என்ன? சாய்ராமுக்கு சுவாரஸ்யம் தட்டியது. என்ன அப்படி சொல்ற? பணக்கார கனகாபிஷேகம் பண்ணியிருக்கான் உனக்கு. கழுத்துல கையில காதுல பளபளன்னு போட்டுண்டு ஷாட்சாத் அந்த அம்பாளாட்டமா ஜொலிக்கிற நீ. ஐயோ, என்ன போய் அவளோட ஒப்பிடாதீங்கோ. நான் பாவம் பண்ணேன மனுஷ ஜென்மம். வெளியில பவித்திரமா இருக்கிறா போல இருந்துட்டு மனசால கெட்டுன்னு இருக்கேன். அப்போ அவனை பிடிக்கலையா உனக்கு? உனக்கு ஏத்தவன் இல்லதான் அவன். உனக்கு பிடிச்சவனா என்ன மாதிரி இருந்தா இப்படி தங்கமா இழைச்சுக்க முடியுமா? நல்ல புடவையா வேணா எடுத்து தருவேன், நகை நட்டு. அடே அப்பா, இந்த விலையில என்னால வாங்கி போட முடியுமா? நர்மதாவின் கண்கள் கலங்கி இருந்தது. நகையும் நட்டும் என்று முணுமுணுத்தாள். அதற்கு மேல் குருக்கள் வரும் சத்தம் கேட்டது. இருவரும் வெளியே வந்து விட்டார்கள். கோவில் வாசல் படியில் பூக்காரி 2 முழத்தை வைத்துக் கொண்டு, வாங்கி கொடே சாமி என்றாள் அவனை பார்த்து. அவன் பூவை வாங்கினான். அவளும் பேசாமல் வாங்கி வைத்துக் கொண்டாள். இருவரும் வெவ்வேறு திசையாக பிரிந்து நடந்தார்கள். அத்தியாயம் 9. ஊரில் பட்டப்பாவுக்கு நர்மதா இல்லாமல் ஒன்றுமே பிடிக்கவில்லை. அவளை ஏமாற்ற வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. பெண்கள் ரொம்பவும் சரீர சுகத்துக்கு ஏங்க மாட்டார்கள். அவர்கள் கவனமெல்லாம் நகை நட்டு வீடு வாசல் என்றுதான் இருக்கும் என்பது அவனுடைய கணிப்பு. கங்கம்மா இல்லையோ? அத்தியம்பேரும் அக்காவும் ஒரு நாள் உள்ளே சேர்ந்து படுத்திருந்து அவன் பார்த்ததில்லை. அவர் காற்றுக்காக வாசல் திண்ணையோ மொட்டை மாடிக்கோ போய்விடுவார். அவள் இடுப்பில் சாவிகள் குலுங்க தர்பார் பண்ணிக்கொண்டு வீட்டிலே வளைய வருவாள். அறுவடையாகி நெல் வந்தால் களஞ்சியத்தில் கொட்டி கொட்டி மூடுவாள். பணத்தை எண்ணி எண்ணி பீரோவில் வைப்பாள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் பட்டுப்பட்டாக வாங்கி கட்டி கொள்வாள். விதவிதமாக சமைப்பாள், பலகாரங்கள் செய்வாள். அவ்வளவுதான். அத்திம்பேர் பக்கத்தில் வந்தால் கூட அவள் எட்ட நின்றே பேசுவாள்.
இப்படி ஒரு சூழ்நிலை. வீட்டிலே பஜனை பாட்டு என்று அமர்க்களப்படும். அப்படியே அவள் காலம் போய்விட்டது. கணவன் இருந்ததற்கும் இல்லாததற்கும் அதிகமான வித்தியாசம் எதையும் அவள் உணரவில்லை. நர்மதா ஒவ்வொரு இரவும் அழுவாள். புரண்டு புரண்டு படுப்பாள். பக்கத்து வீட்டு பாலுவை ஆவலுடன் பார்ப்பாள். வெறி பிடித்தவள் மாதிரி இவனை இறுக அணைத்துக் கொள்வாள். ஒன்று இரண்டு தடவை என்னை ஏமாத்தறியே பாவி, என்னை ஏமாத்தறியே, ஏழைன்னு என் தலையில நெருப்பு அள்ளி போட்டுட்டியே, நான் வாசல்ல நின்னு சத்தம் போட்டு உன்னை அவமானப்படுத்த போறேன் பாரு என்று ஆங்காரத்துடன் படுக்கை அறையில் அவனை ஒருமையில் ஏசி பேசுவாள். அவனுக்கு எல்லாம் புரிந்தது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிவிட்டோம் என்று. அந்தரங்கமாக பாலுவிடம் போய் சொல்லி இதற்கு வைத்தியம் கீத்தியம் செய்து பார்க்கலாம் என்று நினைத்தான் பட்டப்பா. போய் சொல்லவும் செய்தான். பூரணி எங்கோ போயிருக்கும் போது அவன் பாலுவை தேடி போனான். வெகு நிதானமாக பாலு மாடியில் நாற்காலியில் சாய்ந்தபடி அரைகுறை நிர்வாண படங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். பட்டப்பாவுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. சீச்சி, என்ன சார் இது, கண்டதுகளை போய் பாக்குறீங்க? அவன் சிரித்துக் கொண்டே, கண்டதா, இதுதாண்டா வாழ்க்கை. உங்க அப்பா, உங்க தாத்தா, முப்பாட்டன் எல்லோரும் ரசிச்ச விஷயம். அவெல்லாம் கோயிலுக்கு சுவாமி பார்க்கவா போனா, இந்த மாதிரி சிற்பங்களையும் சேர்த்து பார்க்க போனா. இப்ப ரொம்ப சௌகரியமா போட்டோவா வந்திருக்கு. வாடா, என் கூட உட்கார்ந்து நீயும் பாரேன். இதையெல்லாம் பாக்குறதுல என்ன புண்ணியம் சார்? புண்ணியமாவது பாவமாவது, இன்னும் ரசனையோடு வாழ்க்கையை சுவைக்கலாம். வாடா என்று அழைத்தான் பாலு. எனக்கு ஒண்ணு தோணல சார். என்னோட பிறவியே வேற. இதுல எல்லாம் எனக்கு நாட்டமே இல்ல. புரியறதுல எனக்கு. என்ன சார், உன்னை பத்தி எனக்கு புரியறது. பாவம், அந்த அழகான பொண்ண இப்படி ஏமாத்தி இருக்க வேண்டாண்டா, முட்டாள். மருந்து கிருந்து இருக்கா சார் இதுக்கு? நான் சாப்பிட்டு பாக்குறேனே, அதான் போடுறானே முத்து பஸ்பம் தங்க பஸ்பம்னு, அதையெல்லாம் ட்ரை பண்ணுடா. வரவியே இப்படி. அப்ப அவ கழுத்துல ஏன் சுருக்கு கயிறு மாதிரி போட்டுட்ட? அவன் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான். முகம் பூராவும் வியர்த்து விட்டது. மளமளவென்று பெண்மையான முகம். மருந்து சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்றேளா? எனக்கு தெரியாதரா, ட்ரை பண்ணுன்னு சொன்னேன். இந்த மாதிரி விஷயங்கள்ல மனச செலுத்தி பாரு. கோயிலு குளம் புராணம் இதிகாசம்னு போயின்னு இருக்காத. இருக்கிற கொஞ்ச நஞ்சமும் போயிடும், பாத்துக்கோ. அப்ப அவளை போய் அழைச்சிட்டு வந்துருவா. பேஷா, அவ இல்லாம நல்லாவே இல்ல இல்லையா? ஆமா சார், நாளைக்கு நான் போய் அழைச்சுக்கிட்டு வரேன் அவளை. பட்டப்பா அயல்நாட்டு சென்ட் மனம் கமழ நர்மதாவை தேடி வந்தான். இதற்குள் இங்கே நர்மதாவின் வீட்டில் ஒரு பிரளயமே வந்தது. சாயிராம் தினம் வர ஆரம்பித்தான். ஜாதி மல்லிகையில் இருந்து புடவை ரவிக்கை என்று வாங்கி வந்தான். நர்மதா அவளையும் அறியாமல் மாலை நேரங்களில் அவன் வருகையை எதிர்பார்த்தாள். அழகுபடுத்திக் கொண்டாள். அடிக்கடி தனக்குள் சொல்லிக் கொண்டாள், ஒரு விதத்தில் நான் நன்றாக ஏமாந்தவள். இனி நான் என் உணர்ச்சிகளை ஏமாற்ற விரும்பவில்லை. சாயிராம் உயர் வகுப்புக்கு 2 சினிமா டிக்கெட்டுகள் வாங்கி வந்தான். கிளம்பு கிளம்பு, போகலாம் என்று அவசரப்படுத்தினான். அம்மா வர்ற நேரம் என்று தயங்கினாள் நர்மதா. அவ பாட்டுக்கு வந்துட்டு போறா. நான் என்ன அசலா அந்நியமா? ஒன்னும் சொல்ல மாட்டா உங்க அம்மா, சீக்கிரம் கிளம்பு. நர்மதாவுக்கு பயமாக இருந்தது. ஏதோ அசட்டு துணிச்சலில் உள்ளே போய் உடைமாற்றிக் கொண்டாள். அவள் வாசல் பக்கம் வரவும் நர்மதாவின் அம்மா உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. தெருக்கோடியில் போய் நின்று கொண்டான் சாயிராம். எங்கடி கிளம்புற? சினிமாவுக்குமா? யாரோட? அவள் பேசாமல் தெருவில் நிற்கும் அவனை சுட்டி காட்டினாள். உன்னோட சின்ன புத்தி, அல்ப புத்தி உன்னை விட்டு போகலையே. இப்ப நீ கல்யாணம் ஆனபடி அவனுக்கு துரோகம் பண்ணப்படாதீடி. நான் யாருக்கும் ஒரு துரோகமும் பண்ணல. அவர்தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கார், தெரியுமா உனக்கு? சொல்லுவேடி சொல்லுவ. நம்ம கெட்ட கேட்டுக்கு பணமும் காசுமா கிடைச்சாம் பாரு, ஏன் சொல்ல மாட்ட? நர்மதா சீறினாள். பணம் பணம் காசு காசு, நீ சாகரிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போக போறியா? இந்தா இப்பவே எடுத்துக்கோ என்றபடி கழுத்தில் இருந்த சங்கிலி வளையல்கள் எல்லாவற்றையும் கலட்டி வீசி போட்டாள். என்னடி இது என்று மாய்ந்து போனாள் வெங்கலட்சுமி. நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சியே, மாசம் மாசம் குளிக்கிறியான்னு வேற கேட்டு தொணக்கிறியே. அந்த மனுஷன் ஆம்பளையே இல்ல. எனக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பிறக்கவே பிறக்காது. கைகளை முகத்தால் மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள் நர்மதா. தெரு விளக்குகள் எரிய ஆரம்பித்தன. இனி நர்மதா சினிமாவுக்கு வரமாட்டாள் என்று நினைத்தபடி சாயிராம் அங்கிருந்து கிளம்பினான். வெங்கலட்சுமி வாயடைத்து போய் உட்கார்ந்திருந்தாள்.
கங்கம்மா எப்படி ஏமாற்றி விட்டால் பார்த்தாயா? பணத்தையும் பவிஷையும் காட்டி. இதை பற்றி யாரிடம் போய் விவாதம் பண்ண முடியும்? வெளியே சொல்ல சொல்ல நர்மதாவுக்குத்தானே கெடுதலாக முடியும். இந்த பெண்ணை இனிமேல் இங்கே வைத்திருக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நாளில் சந்தி சிரிக்க அடித்து விடுவாள். இல்லை, ஒரு முழம் கயிற்றில், வாழும் கிணற்றில், மூட்டைப்பூச்சி மருந்தில் தன்னை மாய்த்து கொள்வாள். அவளை அங்கேயே அனுப்பிவிட வேண்டும் என்று வெங்குலட்சுமி முடிவு செய்தாள். அம்மாவும் பெண்ணும் பேசுவதை நிறுத்தி கொண்டார்கள். என்னவோ நடந்து போச்சு, அதுக்காக நம்ம கெட்டு போறதா என்ன? நான் கூட சின்ன வயசுலயே விதவையாயிட்டேன், அப்புறமா புருஷனை பத்தி நினைச்சிருப்பேனா என்றாள் வெங்குலட்சுமி. நர்மதா பேசாமல் இருந்தாள். 4 பெற்றவள் புருஷன் செத்து போன பிறகு புருஷனை நினைச்சுண்டு இருந்தேனா என்று கேட்கிறாள் அம்மா. பட்டப்பா வந்தவுடன் உடனே கிளம்பிவிட வேண்டும் என்று நர்மதா நினைத்தாள். அவன் வெங்குலட்சுமியின் கண்களில் படுவதை இவள் விரும்பவில்லை. ஆகவே அவன் வந்துவிட்டு போன மறுநாளே நர்மதா, நான் ஊருக்கு போறேன் என்று மொன்னையாக அம்மாவிடம் சொன்னாள். அங்கதானே போற என்று கேட்டாள் வெங்குலட்சுமி. பின்ன எங்க போவ? எவனோடு போயிட மாட்டேன். உனக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இருக்கு. நம்ம பொண்ணுங்கள் நம்புற எல்லா தர்மங்களையும் நானும் நம்புறேன். இங்க இருக்க பிடிக்கல எனக்கு, அதான். சரி என்றாள் வெங்குலட்சுமி. பஸ் ஸ்டாண்டு வரை வெங்குலட்சுமி வந்தாள். பிளிய பிளிய அழுதாள். வழி நெடுக ஏமாந்துட்டேண்டி ஏமாந்துட்டேண்டி என்று மன்னிப்பு கேட்பது போல பேசினாள். நர்மதாவுக்கு பாவமாக இருந்தது. நினைவு தெரிந்த நாளாய் அம்மா யார் வீட்டிலோ அடுப்படியில் வெந்து கொண்டிருக்கிறாள். அவளை சுகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அண்ணா நினைக்கவில்லை. நீ ஏம்மா இந்த வயசுல வேலைக்கு போகணும்? பேசாம நான் போடுற கஞ்சிய கூழோ சாப்பிட்டுட்டு இரேன் என்று உரிமையாக பிள்ளை ஒரு நாள் சொன்னதில்லை. அவனும் அவன் மனைவியும் சினிமாவுக்கு டிராமாவுக்கு போவதென்ன வருவதென்ன என்றே இருந்தார்கள். மாச கடைசியில் அம்மாவிடமே சில்லறை கேட்பான் அந்த பிள்ளை. நர்மதா வந்திருந்த நாட்களில் அவளிடம் 5-10 என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். பஸ் கிளம்ப ஆரம்பித்தது. போயிட்டு வரேமா என்றாள் நர்மதா. சரி என்று தலையசைத்தாள் கிழவி. கன்னங்களில் கோடாக கண்ணீர் வழிந்தது. அவசரமாக பூ விற்றவளிடம் 2 முழம் பூ வாங்கி அவளிடம் கொடுத்தாள். அம்மா தூரத்தில் புள்ளியாக மறைந்து போனாள். தன்னை மறந்து சிறிது நேரம் நர்மதா வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அன்று வந்திருந்த பட்டப்பாவை அவ்வளவு தூரம் உடனே விரட்டி இருக்க வேண்டாம் என்று அவளுக்கு தோன்றியது. அவனிடம் அந்த ஒரு குறை தவிர வேறு குறை எதுவுமே இல்லை. இவளிடம் உயிராக இருக்கிறான். பஸ் ஏதோ ஊரில் நிற்கிறது. அவளுக்கு பஸ்ஸின் உள்ளே திரும்பியதும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. பாலு ஏறிக்கொண்டிருந்தான். அவனும் அதிர்ச்சி அடைந்தான். கோபம் தீர்ந்து வராப்புல இருக்கு என்றான் அவன் அவள் பக்கமாக நின்று கொண்டு. அவனுக்கு உட்கார இடம் கிடைக்கவில்லை. முன்னாடி ஒரு கிராமத்தான் தூங்கி வழிந்தான். கோபமா? யார் சொன்னது? பட்டப்பாதான் சொன்னா. அவசரமா சாப்பாடு போட்டு விரட்டிட்டே நீன்னு சொன்னா. பாவம் இல்லாம. நர்மதாவின் பக்கத்தில் இருந்த பெண் இறங்குவதற்கு எழுந்தாள். நான் உட்காரலாமா என்று கேட்டான் பாலு. என்று நகர்ந்து உட்கார்ந்தாள் அவள். எங்க போயிட்டு வரேள் என்று கேட்டாள் நர்மதா. உன்னோட பூரணி அக்காவை ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். ஏன், உடம்பு சரியில்லையா? அவ ரொம்ப மாறி போயிட்டா. எப்ப பார்த்தாலும் படுக்கதான். கங்கம்மாவும் இந்த சமயத்துல பிறந்தாத்துல இருக்கட்டும்னு சொன்னா. அனுப்பேன்னு சிபாரிசு பண்ணவே நான் அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வரேன். வண்டியின் ஆட்டத்தில் இருவரும் நெருங்கவே ஆரம்பித்தார்கள். நர்மதாவின் மேலிருந்து லேசான மனம் கவிழ்ந்தது. புடவை தலைப்பு அவன் மேல் உராசியது. இன்னொரு ஆளும் இருக்கிற இடத்தில் உட்கார வரவே 3 பேர்கள் உட்கார்கிற சீட்டானதால் பாலு மேலும் நெருங்கி உட்கார்ந்தான். அவள் உடம்பில் ஏற்படும் சிலிர்ப்பையும் பாலு உணர்ந்தான். இருவரும் இறங்கி ஏதோ ஒரு ஊரில் ஹோட்டலில் காஃபி சாப்பிட்டார்கள். அவள் பஸ்ஸில் ஏற அவன் கீழே நின்று அவளை பார்த்தபடி சிகரெட்டு பிடித்தான். மனசிலே ஏகப்பட்ட உளைச்சல். இப்படியே 2 பேரும் எங்கேயாவது போய்விடலாமா? இந்த நிமிஷத்திலே நினைக்கிறதும் வாழ்வதும் தான் நிஜம், மற்றதெல்லாம் பொய். நர்மதாவும் புன்னகையுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பஸ்ஸில் ஓட்டுநர் வந்து உட்கார்ந்ததும் பாலு உள்ளே வந்து அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான். ஊருக்கு போய் ரொம்ப நாள் இல்ல போல இருக்கே, போர் அடிச்சுதா? பட்டப்பாவை விட்டுட்டு இருக்க முடியலல்ல என்று அவன் கேட்டான். அவன் ஆழம் பார்க்கிறான் என்பது இவளுக்கு புரிந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க இருக்க பிடிக்கல. பூரணி அக்கா மாதிரி எனக்கு யாரும் பேச்சு துணைக்கு கூட அங்க இல்ல
என்றாள் நர்மதா. முன்ன கல்யாணத்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? சாய்ராம்னு ஒருத்தர் வருவாரு. இப்ப அவர் வந்தா எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. வெளியே வெயில் குறைந்து வந்தது. விளக்கேற்றுகிற நேரத்தில் ஊர் வந்து சேர்ந்தார்கள். வீட்டுக்குள் அவள் வந்ததும், என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நீ வரப்போறேன்னு பட்டப்பா சொல்லலையே என்று கேட்டாள் கங்கம்மா. பாலுவை பார்த்து, நீ இப்பதான் வரியாப்பா? ராத்திரி இங்கேயே சாப்பிட்டுடு என்றாள் கங்கம்மா.